ஹாய் ஹலோ உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகே, ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான டாபிக், ரொம்ப ஈஸியான டாபிக். ஆக்சுவலி ஜஸ்ட் நீங்கள் இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சால் போதும், ஈஸியாக அந்த கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஓகே, ஸோ மாலிகுலர் அண்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா ஜஸ்ட் எல்லாமே சிம்பிள் ட்ரிக்ஸ் தான். ஸோ ஈஸியாக நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ ஜஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மாலிகுலர் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஆக்சுவல் number of atoms in a compound. Okay, so actual number of atoms in a compound. So இது ஒரு compound இருக்கிற அந்த particular numbers. Okay, that is number of atoms. Okay, அதை நாம் சொல்லுவோம் molecular formula அப்படின்னு சொல்லுவோம். இப்போ for example acetic acid CH3COOH. Okay, so இதோடைய molecular formula என்ன அப்படின்னா C2H4O2. C 1 2. Okay, so 1 2, so C2. H 3 plus 1 4. O1 2 O1 2. Okay, so இதான் வந்து acetic acid உடைய molecular formula. Okay, so இதான் பார்த்து வச்சுங்களேன் C6H12O6 குளுக்கோஸ் உடைய molecular formula குளுக்கோஸ். Okay, அந்த மாதிரி பார்த்து ஈத்தேன் C2H6 ஈத்தேன். நெக்ஸ்ட் C4H10 பியூட்டேன். ஓகே, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் காம்பவுண்டோடைய மாலிகுலர் ஃபார்முலாஸ். ஓகே, தான் சொல்லுவோம். ஸோ ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஏ காம்பவுண்ட். ஓகே, ஸோ ஒரு காம்பவுண்ட் இருக்கிற பர்டிகுலர் ஆட்டம்ஸ் அந்த நம்பர்ஸ். ஓகே, இப்போ அசிட்டிக் ஆசிட் அப்படின்னா C2 அப்படின்னா நான் அந்த காம்பவுண்டில் C எத்தனை கார்பன். ஸோ மே ஹேவ் கார்பன் 2 கார்பன் ஆட்டம்ஸ். அதே மாதிரி ஹைட்ரஜனு 4 இருக்கும், ஆக்சிஜனு 2 இருக்கும். அந்த மாதிரி பார்த்தா குளுக்கோஸில் C6 இருக்கும், H12 இருக்கும், O6 இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஈத்தேன் அண்ட் பியூட்டேன். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் அதே மாதிரி வாட் யூ மீன் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகே, ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னா என்னன்னா, ஜஸ்ட் லிசன். ஸோ simplest ratio of a compound. Simplest ratio of a compound. Okay, so ஏதோ ஒரு compound உடைய simplest ratio. Okay, ஒன்றும் இல்லை. இப்போ அந்த compound என்ன பண்ணுவோம், நம்ம ஏதோ ஒரு least counter என்ன பண்ணணும். So we have to divide it. Okay, இப்போ for example இப்போ என்ன பண்ணணும், அதாவது சேமாக டிவைட் ஆகணும். இப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் இதில் நம்பரால் வந்து நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நம்பர் நான் C இதாகணும், டிவைட் ஆகணும், H டிவைட் ஆகணும், O டிவைட் ஆகணும். ஓகே, ஸோ லிசன். இப்போ இது வந்து அசிட்டிக் ஆசிட். இப்போ நான் 2ஆல் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்போ 2ஆல் என்ன பண்ணுறேன், டிவைட் பண்ணுறேன். இப்போ C1. ஓகே, ஸோ H2 வரும், 2 to the 4 பை பண்ணால் 2 to the 4 வரும் பை. ஸோ ஆக்சிஜன் நெக்ஸ்ட்டு 1. ஓகே, ஸோ நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலாம், CH2O. ஓகே, ஸோ இதான் வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் அசிட்டிக் ஆசிட். ஓகே, சரி. அதே மாதிரி இப்போ பாருங்க குளுக்கோஸ். ஓகே, ஸோ C6H12. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாமே 2ஆல் நான் இப்போ வெயிட் பண்ணுறேன்னு வச்சுங்க. இப்போ என்ன ஆகும், C2 3 6. ஸோ என்ன வரும் 3 வரும். என்ன நான் 2 டேபிளில் பண்ணுறேன். நெக்ஸ்ட் H6 வரும். ஓகே, 6 2s are 12. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் 3. இதுதான் 3 2s are 6. இப்போ என்ன பண்ணலாம், மேற்கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும், இதையும் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த 2 டேபிள் நான் என்ன பண்ணலாம் பண்ண பாயிண்டில் ஒரு ஆன்சர். ஸோ பாயிண்டில் நம்ம வரக்கூடாது. ஸோ சிம்பிளஸ்ட் ரேஷியோ இன் ஹோல் நம்பர். ஓகே, இட் ஷுட் பி இன் ஹோல் நம்பர். ஓகே, ஹோல் நம்பர் ஸ்டார்ட் வித் 0 1 2 3. ஓகே, இந்த மாதிரி பாயிண்டில் வராமல் இந்த மாதிரி போகணும். ஓகே, இந்த மேற்கொண்டு என்ன பண்ணுவேன், இதனால் டிவைட் பண்ண முடியும்.
இதை நம்ம 3 டேபிளில் பண்ணுறோம் வச்சுங்களேன் என்ன ஆகும் ஸோ C1H2O1 that is CH2O ஓகே இந்த மாதிரி ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ take an example of C2H6 ஓகே இப்போ இந்த காம்பவுண்டோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா எனக்கு வேணும் அப்போ என்ன பண்ணணும் இதை ஒரு 2 டேபிள் ரீட் பண்ணலாமா நெக்ஸ்ட் இப்போ C2 ஸோ C1 வந்துடும் H 3 to the 6 ஓகே இதான் இதோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் C2H5 தான் அது எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் பியூட்டேன் இது என்ன பண்ண முடியாது நம்மளால மேற்கொண்டு டிவைட் பண்ண முடியாது பிகாஸ் இது வந்து ஈவன் நம்பர் இது ஆட் நம்பர் நம்ம என்ன பண்ணோம் டிவைட் பண்ணால் ஆன்சர் வரும் பாயிண்டில் வரும் ஓகே ஸோ 2.5 அப்படின்னு வரும் ஸோ பாயிண்ட்ல ஆன்சரு வரக்கூடாது ஸோ இது மேற்கொண்டு இதெல்லாம் மீன் மேற்கொண்டு இது மேலே ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம இதை சிம்பிளாக விட்டுறலாம் ஓகே இதுவும் பண்ணாமல் ஸோ that is the simplest ratio in whole number so it should be in whole number so point la answer varakudadu right so formula of molecular formula okay listen so the molecular formula equal to n into empirical formula. Okay, so n into empirical formula. Okay, so n into empirical formula. Molecular formula equal to n into empirical formula. Okay, so example பார்த்துட்டு இதை பார்க்கலாம் அப்போதான் புரியும். Okay, சரி let's take an example of butane C4H10 இல்லையா இதான் வந்து பீட்டினுடைய மாலிகுலர் ஃபார்முலா ஓகே சார் இதோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன சிம்பிளஸ்ட் நம்ம பார்த்தோம் நம்ம ரேஷியோ ஓகே ஸோ C2H5 கரெக்டா ஓகே இப்போ n அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் ஓகே ஸோ n ரெஃபர்ஸ் சம்திங் ஏதோ ஒரு நம்பர் ஓகே அதாவது எந்த நம்பரால இதை மல்டிப்ளை பண்ணால் இதுக்கு ஈக்குவலாக வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஓகே இப்போ இங்கே C2 இருக்குது இங்கே 4 இருக்குது இங்கே C5 இருக்குது இங்கே C10 இருக்குது புரியுதா அப்போ என்ன வருங்க ஸோ 2 ஓகே ஸோ 2 n equal to 2 ரைட் இதுதான் இதோடைய மாடுலர் ஃபார்முலா இதோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா n equal to 2 புரியுதா சரி இது சரி அதே மாதிரி let's take an example of acetic acid C2H4O2 okay so இதோடைய empirical formula என்ன வரும் so CH2O இல்லையா சரி பாருங்க what n equal to what okay so எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா இந்த ஆன்சர் வரும் அப்படினா just 2 simply 2 இல்லையா so 2 மல்டிப்ளை பண்ணா so C2 வந்துரும் H4 வந்துரும் O2 வந்துரும் okay is it gel next another example say glucose C6H12O6 okay so இதோட empirical formula CH2O நான் டைரக்டா வந்து ஓகே CH2O சரி இப்போ இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவால எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு மாலிகுலர் ஃபார்முலா வரும் என்ன பண்ணலாம் 6 so n equal to 6 6 are 6 6 2s are 12 1 6 are 6 clear okay so இதோடைய ஃபார்முலாஸ் ரைட் ஸோ நம்ம இப்போ பார்ட் பார்க்குறோம் ஸோ பார்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அந்த சம்குள்ள நம்ம போகலாம் ரைட் யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ மாலிகுலர் ஃபார்முலா ஈக்குவல் டு n இன்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா இதெல்லாம் ஃபார்முலா நம்ம படித்தோம் இல்லையா ஸோ மாலிகுலர் ஃபார்முலா ஈக்குவல் டு n இன்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா சப்போஸ் நம்மளுக்கு இப்போ n வேணும் ஓகே n வேணும் okay
அப்படின்னா என்ன பண்ணணும் இப்போ மல்டிப்ளை இந்த பக்கம் தானே ஆகிடும் 7 ஆகிடும். ஸோ மாலிகுலர் ஃபார்முலா by empirical formula. Okay, so the same formula for molecular weight. Okay, இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், மாலிகுலர் ஃபார்முலால இருந்து எப்படி எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகே, சப்போஸ் இதுவே இது ஒரு காம்பவுண்ட் இது பண்ண கொடுக்காம அதோடைய மாலிகுலர் வெயிட் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகே, விதவர் ஸோ the given organic compound. Okay, so the given organic compound whose molecular weight is 90. Okay, whose molecular weight is 90. Okay, அதோடைய empirical formula CH2O. Okay, so the compound's empirical formula CH2O. Okay, அதோடைய molecular weight வந்து 90. புரியுதா? இப்போ என்ன பண்ணணும், இதை வச்சு அதோடைய மாலிகுலர் ஃபார்முலாவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தான்னு வச்சுங்களேன், அதை என்ன பண்ணலாம், அதோடைய மாலிகுலர் வெயிட் நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அதுக்கான ஃபார்முலா மாலிகுலர் வெயிட் ஈக்குவல் டு n இன்ட்டு எம்பிரிக்கல் வெயிட். ஒன்றும் இல்லை, ஃபார்முலாங்கிற நம்ம இடத்துல என்ன பண்ணுறோம், வெயிட் மட்டும் போட்டுக்கிறோம். ஸோ எம்பிரிக்கல் வெயிட் அதே மாதிரி n வேணும் அப்படின்னா ஸோ மாலிகுலர் weight by empirical weight. Okay, so molecular weight by empirical weight என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம இதை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ லிசன். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சம் பார்ப்போம். சரி, நான் சொன்னேன் இதோ ஒரு காம்பவுண்ட். ஸோ இதோ ஒரு காம்பவுண்ட், அந்த காம்பவுண்டோடைய மாலிகுலர் வெயிட் கொடுத்துட்டாங்க. மாலிகுலர் வெயிட் எவ்வளோ, 90 அப்படி கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலா திஸ் லிசன். நான் இப்போ பார்ட்டாக டீச் பண்ணுறேன், அப்புறம் மொத்தமாக அந்த பாக்ஸ் போட்டு உங்களுக்கு டீச் பண்ணுறேன். புரியுதா? பிகாஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். ஓகே, அதனால தான். ஸோ மாலிகுலர் வெயிட் ஈக்குவல் டு 90, அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா CH2O. ஓகே, வாட் இஸ் தி மாலிகுலர் ஃபார்முலா? What is the molecular formula? இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது, மாலிகுலர் வெயிட் இருக்குது, எம்பிரிக்கல் ஃபார்முலா இருக்குது. நம்ம என்ன பண்ணி இதை வச்சு நம்ம அதோடைய மாலிகுலர் ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அது என்ன ஃபார்முலா அப்படின்னா n ஈக்குவல் டு மாலிகுலர் வெயிட் பை எம்பிரிக்கல் வெயிட். ஓகே, நம்ம மாலிகுலர் வெயிட் இங்கே கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், மாலிகுலர் வெயிட்டு 90. அப்போ நான் எம்பிரிக்கல் வெயிட் அவங்க கொடுக்கவே இல்லையே. தென் ஹவு டு ஃபைண்ட் இட்? ஜஸ்ட் சிம்பிள் என்ன கொடுத்துட்டாங்க, எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதோடைய வெயிட் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ நான் அந்த மாலிகுலர் மாஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஸோ சேம் மெத்தட் தான். ஸோ கார்பன் 1 இருக்குது, அதோட மாஸ் 12 ப்ளஸ் ஆக்சிஜன் 2 இருக்குது, 2 போட்டாச்சு. அதோடைய மாஸ் 1 ப்ளஸ் ஆக்சிஜன் 1 தான் இருக்குது, அதோடைய மாஸ் 16. ஓகே, ஸோ 12 plus 2 plus 16 no 14 is 30. Okay, so இப்போ இதோடைய எம்பிரிக்கல் இது எவ்வளோ, வெயிட் எவ்வளோ, 30. ஓகே, ஸோ இதோடைய எம்பிரிக்கல் வெயிட் எவ்வளோ, 30. ரைட், சரி 30 வந்துடுச்சு. தென் இப்போ என்ன பண்ணோம், cancel பண்ணா get the answer of 30. சரிமா 3. okay, so we'll get the answer as number 3, right? So n equal to 3. இப்போ என்ன பண்ண, நம்ம இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு இல்லையா, ஆல்ரெடி क्वेश्चनல கொடுத்துருக்காங்க. தென் n எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நம்பர் 3. இப்போ மல்டிபிள் பண்ண என்ன வந்துடும், C3 H 3 to 6 O3. ஓகே, இதுதான் அதோடைய மாலிகுலர் ஃபார்முலா. சிம்பிள், புரியுதா? ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா, இந்த மாதிரி சப்போஸ் மாலிகுலர் வெயிட் என்ன பண்ணுறாங்க, இப்போ கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 3ல் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு பேலன்ஸ் என்ன சொல்லணும், நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக நம்ம
கண்டுபிடிச்சிக்கலாம் ரைட். ஸோ நம்ம இப்போ இந்த சம பார்க்கலாம். ஓகே சரி. அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் present in vinegar. Okay, so we all know what acid present in vinegar, right? Sorry. Okay, has 40% of carbon. Okay, so அதாவது இதோ ஒரு organic compound which is in vinegar has a percentage of. Okay, அதாவது வினிகர்ல இருக்கிற ஏதோ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே சம்திங். ஓகே அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல கார்பன் அதோட பர்சன்டேஜ் பார்த்தோன்னா 40 இருக்கு. ஹைட்ரஜனோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.6 இருக்கு. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் 53.4% இருக்கு. அதாவது அந்த காம்பவுண்ட்லேயே பார்த்தோன்னா கார்பன் 40%, ஹைட்ரஜன் வந்து 6.6%, தென் ஆக்சிஜன் வந்து 53.4% வந்து இருக்கு. ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் தி எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், அதோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே ஸோ அதுக்கான சிம்பிள் டேபிள் காலம் இதுதான். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம எலமெண்ட், அதாவது அந்த கொஸ்டின் என்னென்ன எலமெண்ட்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் கார்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் சி. ஓகே கார்பன். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க இல்லையா. சரி நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ், அதாவது இந்த கார்பனுடைய பர்சன்டேஜ் நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 40% கொடுத்துருக்காங்க. அதாவது 40% ஆஃப் கார்பன், அதாவது கார்பன் வந்து 40%. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் 6.6%. ஓகே நெக்ஸ்ட் ஆக்சிஜன் 53.4%. 53.4%. நெக்ஸ்ட் அட்டாமிக் வெயிட். அட்டாமிக் வெயிட்னா அதாவது அங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா அதோடைய வெயிட். இப்போ கார்பனோட அட்டாமிக் வெயிட் என்ன, 12, அதாவது அட்டாமிக் மாஸ். இதுக்கு ஹைட்ரஜன் வந்து 1, ஆக்சிஜன் வந்து 16 ரைட். சரி அடுத்த டேபிள் என்னன்னா ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்படின்னா என்ன, ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே சரி. ஸோ இதை நீங்கள் இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கு பதிலாக ஓகே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அட்டாமிக் ரேஷியோ. ஸோ டேபிளுக்கு என்ன பண்ணுங்க, அட்டாமிக் ரேஷியோ அப்படி கூட போட்டுக்கலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா பர்சன்டேஜ். ஓகே பர்சன்டேஜ் பை அட்டாமிக் வெயிட். ஓகே அதாவது அந்த ஆட்டமு அந்த காம்பவுண்டில் அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ, இது அந்த பர்சன்டேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் அப்படி எடுத்திங்கன்னா அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ, 40 இல்லையா. ஸோ அட்டாமிக் வெயிட் எவ்வளோ, ஸோ இங்கே 40 கொடுத்துருக்காங்க, அதனால நான் 40 போட்டிருக்கேன். ஓகே இந்த மாதிரி என்ன பண்ணணும், அது காம்பவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் ஏற்ற மாதிரி என்ன ஆகும், பர்சன்டேஜ்லாம் சேஞ்ச் ஆகும். ஓகே ஸோ கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து நான் போட்டிருக்கேன். ஸோ கார்பனோட பர்சன்ட் வந்து 40% வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அதனால நான் 40 போட்டிருக்கேன் ரைட். ஸோ நெக்ஸ்ட் அதோடைய அட்டாமிக் வெயிட் எவ்வளோ, 12. ஓகே ஸோ தட் இஸ் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்படின்னா என்னன்னா ஈக்குவல் டு ஓகே தட் இஸ் பர்சன்டேஜ் பை அட்டாமிக் வெயிட். பர்சன்டேஜ் அதாவது இந்த காலம் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அதாவது 40/12 ஈக்குவல் என்ன வரும், 40/12 பண்ணா. ஸோ 40/12 ஸோ 3 2 36 பேலன்ஸ் 4 வரும், அதே வரும். ஸோ 40 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 3.3 கரெக்டா. ஸோ 3.3. நெக்ஸ்ட்டு 6/1 இதே டிவைட் பண்ணோம் இல்லையா, என்ன வரும் ஆன்சரு, சேம் தான். நெக்ஸ்ட்டு 53.4/16 இது என்ன வரும். ஸோ 53.4/16 போட 16 சார் 48, 48. ஸோ பேலன்ஸ் 5 0.0. ஸோ 4 ஸோ பாயிண்ட் வச்சுக்கோ. அகைன் 3 6 48 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் போதும். ஸோ 3.3. ஓகே சரி நெக்ஸ்ட் காலம் என்ன அப்படின்னா சிம்பிளஸ்ட் ரேஷியோ.
ஓகே சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் லிசன். நீங்கள் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ அதை கிளியராக பார்த்துக்கோங்க. சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே வந்தது இல்லையா, இங்கே அட்டாமிக் ரேஷியோ 3.3, 6.6, 3.3. அதாவது இதை டிவைட் பண்ணி வர ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நம்பர், இந்த பர்சன்டேஜையும் அட்டாமிக் வெயிட்டையும் டிவைட் பண்ணி ஒரு ஆன்சர்ஸ் வரும் கரெக்டா. அந்த ஆன்சர்ஸில் ஸ்மாலஸ்ட் நம்ம எதுன்னு பார்க்கணும், லீஸ்ட் கவுண்ட் எதுன்னு பார்க்கணும், ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர் என்னன்னு பார்க்கணும். இப்போ இந்த மூணுத்துல சின்ன நம்பர் எது, 3.3 தான். ஓகே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை வச்சு என்ன பண்ணணும், இந்த 3 நம்பரை என்ன பண்ணாம டிவைட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 நம்பர் இல்லையா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன், இதை போட்டுக்கிறேன் 3.3, 6.6, 3.3. இப்போ நான் சொன்னேன் இந்த 3 நம்பரில் சின்ன நம்பர் எதுவோ, புரியுதா, சின்ன நம்பர் எதுவோ அந்த நம்பர் என்ன பண்ணணும், நம்ம பிக் பண்ணி இந்த 3த்தையுமே அதே நம்பரில் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 சின்ன நம்பர் எதுவோ 3.3 தான். ஸோ 3.3, 3.3, 3.3, புரியுதா. ஸோ இங்கே வர ஆன்சர்ஸில் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னவோ அதை சூஸ் பண்ணி அதால் என்ன பண்ண முடியும், அதால் என்ன பண்ணணும், இந்த வந்த 3 ஆன்சரையும் டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ 3.3 by 3.3 1. ஸோ இங்கே 2 வரும், அதே நீங்கள் 1. ஓகே, ஸோ இப்போ கார்பன் எவ்வளோ, கார்பனு 1, அது சிம்பிளஸ்ட் ரேஷியோமா கார்பன். ஸோ கார்பன் 1 இருக்கு. ஸோ 1 ஹைட்ரஜன் 2, H 2, நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் 1, ஆக்சிஜன் 1. ஸோ இதோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ CH2O. ஓகே, இங்கே 1 அப்படி இருக்கிறதா என்ன பண்ண நீங்கள் 1ன்னு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது அதோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா. ரைட், கிளியர். லிசன்மா, இப்போ நான் பார்க்க போகிறது அடுத்த எக்ஸாம்பிள். ஓகே, சரி, அடுத்தது என்னென்னா a compound and analysis gave the following percentage composition. Okay, though a compound, okay, so though a compound, அந்த காம்பவுண்டில் கார்பன் அதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 54.55%, ஹைட்ரஜன் 9.09%, ஆக்சிஜன் 36.36%. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் காம்போசிஷன் என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அதோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ போன சம்மில் என்ன பார்த்தோமோ, ஸோ த சேம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண எலமெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கார்பன் கொடுத்துருக்காங்க. அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ, 54.55. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரதை நம்ம என்ன பண்ணிக்கூடாது, ஜாயின் பண்ணி படிக்கக்கூடாதாம்மா. 55 அப்படின்னு படிக்கக்கூடாது, சிங்கிளாக படிக்கணும். ஓகே, ஸோ 54.55. ஓகே, ஸோ 9.09, 36.36 அப்படின்னு சொல்லக்கூடாது, 36.36. ஓகே, பாயிண்ட்க்கு அப்புறம் அது எல்லாமே சிங்கிளாக தான் சொல்லணும். ஓகே, ஸோ கார்பன், நெக்ஸ்ட் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் 9.09%. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன், ஆக்சிஜன் இருக்கு 36.36. ஓகே, இது வந்து ஸோ கார்பனோட பர்சன்டேஜ், ஹைட்ரஜன் பர்சன்டேஜ், நெக்ஸ்ட்டு ஆக்சிஜனுடைய பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் அட்டாமிக் வெயிட், கார்பனுடைய அட்டாமிக் வெயிட் எவ்வளோ, அதாவது அட்டாமிக் மாஸ். கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16. ஓகே, சரி, அடுத்த காலம் என்ன, ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்படின்னு என்ன சொன்னேன், சிம்பிளி இட்ஸ் an atomic ratio. ஓகே, அட்டாமிக் ரேஷியோ, அந்த பர்டிகுலர் ஆட்டமுடைய ரேஷியோ. ஓகே, ஸோ அதோடைய பர்சன்டேஜ், அதாவது அந்த காம்பவுண்டில் அதோடைய பர்சன்டேஜ் பை அதோடைய அட்டாமிக் வெயிட். ஓகே, ஸோ பர்சன்டேஜ் பை அட்டாமிக் வெயிட். ஸோ இப்போ என்ன பர்சன்டேஜ், கார்பன் பர்சன்டேஜ் பாருங்க. ஸோ 54.55 பை இதோடைய அட்டாமிக் வெயிட் எவ்வளோ, 12. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இது 9.09, அதோட அட்டாமிக் மாஸ் 1. நெக்ஸ்ட்டு 36.36, அதோடைய மாஸ் நம்பர் 16. ஓகே, சரி, இப்போ டேட் பண்ண என்ன வரும்,
So 54.55 by 12. So 12 பண்ணா so 4 12s are 48. So 4 balance இருக்கு, balance 6 இருக்கு. So 6 னா so 5 6 are 12. So 5 6 are 5 12s are 60. Balance இருக்கு போனா 5 6 60. So 4.55 வரும். Okay, so next 9.09 தான். Next 36.36. So 16 ல பண்ணா 2, so 2 பண்ணா 32 வரும். So balance 4 வரும். Again 4 வந்துச்சுன்னா so again it forms up 3. Okay, so 2 point again it forms 2. So 32 தான் வரும். So 32, so 2.27, right? So 2.27. clear? சரி, இப்போ என்ன பண்ண சொன்னேன்? சரி சரி, ஸோ சிம்பிளஸ்ட் ரேஷியோ எப்படி ஃபார்ம் பண்ண சொன்னேன்? இதுக்கு ஆன்சர் வந்தது இல்லையா? ஸோ 4.55, 9.09, 2.27. இந்த மூணுத்துல நான் பார்க்கணும், இந்த மூணுத்துல வந்து எது வந்து லீஸ்ட் நம்பராக இருக்குது. ஸோ ஐ மீன் இந்த மூணுத்துல வந்து எது வந்து ரொம்ப சின்ன நம்பராக இருக்குது என்ன பண்ணணும்? அதால் நம்ம என்ன பண்ணணும்? மற்ற மூணு நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிளஸ்ட் ரேஷியோ 4.55, ஸோ 9.09, ஸோ 2.27. ஓகே, இப்போ இந்த மூணுத்துல எது வச்சு நம்பரு 2.27. அப்போ என்ன பண்ணணும்? இதால் இந்த மூணுத்துக்குமே வெயிட் பண்ணணும். ஸோ 2.27, அகைன் 2.27, அகைன் 2.27. ஓகே, ஸோ 4.55 by 2.27 பண்ணால் ஆல்மோஸ்ட் 2 வரும். ஸோ 9.9 பண்ணால் ஸோ 4 2 are 8, ஸோ 4 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 2 பண்ணால் 1. ஓகே, ஸோ புரியுதாம்மா? இதுதான் மெயின் ஆக்சுவலி சிம்பிளஸ்ட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்? இங்கே வருது இல்லையா அட்டாமிக் ரேஷியோவில், இந்த மூணு ஆன்சரில் எந்த ஆன்சரு சின்ன ஆன்சர்னு பார்க்கணும். ஓகே, ஸோ அந்த சின்ன ஆன்சரை பிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்? வந்த மூணு ஆன்சர் அதால் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மூணுத்துல 2.27 தான் சின்ன நம்பர், அதால் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம அந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணணும். ஸோ பண்ணால் உங்களுக்கு தான் வரும், ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? ஓகே, ஸோ அதான் அதோடைய சிம்பிளஸ்ட் ரேஷியோ. இப்போ கார்பனு 2, ஸோ ஹைட்ரஜன் 4, ஆக்சிஜன் 1. ஓகே, ஸோ மீன் this is the empirical formula of a compound. ஓகே, ஸோ இந்த காம்பவுண்டோடைய அதாவது இங்கே இது கொடுத்துருக்காங்களே இந்த பர்சன்டேஜ் காம்போசிஷன். ஓகே, ஸோ இதோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து C2H4O1. ஓகே, ஸோ லிசன்மா, சில கேசஸில் பார்த்துன்னு வச்சிங்களேன், சில கேசஸில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாயிண்டில் வரும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆன்சர் வந்து இங்கே சம்திங் ஏதோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏதோ ஆன்சர் வந்து 0.5 இருந்து வச்சுக்கேன், சம்திங் ஏதோ ஒரு 0.5 வருது. இன்கேஸ் அந்த 0.5 எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? அப்படியே இங்கே போடக்கூடாது. பிகாஸ் அந்த 0.5 நம்ம என்ன பண்ணணும்? ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வந்த மூணு ஆன்சரையும் நம்ம என்ன பண்ணணும்? 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே சார், ஏதாவது ஒரு நம்பர் வந்து 0.5ல் வருது அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணணும்? வந்த மூணு ஆன்சரையும் அந்த மூணு சிம்பிளஸ்ட் மீன் ஆன்சர் வந்திருக்கு ரேஷியோவில், அந்த மூணுத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே C1, இப்போ இங்கே 1 வருது, இங்கே வந்து 1.5 வருது, இங்கே வந்து 1 எடுத்து வச்சுக்கோ. இப்போ என்ன? இப்போ நம்ம C1 H 1.5 ஆக்சிஜன் 1, புரியுதா? இந்த மாதிரி நம்ம எழுதக்கூடாது. ஓகே, இதுதான் பண்ணணும். இந்த மூணு ஆன்சருமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? இங்கே வந்து 2 வரும். ஸோ இங்கே வந்து 1.5 2 இங்கே வரும், 3 வரும். H சாரி அகைன் 1 into 2 2. ஸோ இப்போது C2H3O2. ஓகே, ஸோ இதான் இதோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகே, நான் சொன்னது ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். 0.5ல் வந்ததுன்னா அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். நம்ம பார்த்த 2 எக்ஸாம்பிள்லையும் 0.5ல் வரல, அதான் நம்ம 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணல. ஓகே, சப்போஸ் இங்கே 0.5ல் வந்திருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? 2ஆல் அதை மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். ரைட்? இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இன்னமும் ஏதாவது புரியல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த கொஸ்டினை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் அதை சால்வ் பண்ணுறேன். இதோடு நம்ம கிளாஸை முடிச்சுக்கலாம். See you again. Thank you.